அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து காஷ்மீர் எல்லை பகுதியில் பதற்றமான ஒரு சூழ்நிலை, இதோ அதோ என்று பரபரப்பான சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கிறது. பாகிஸ்தானுக்குள்ளார ரெட் அலர்ட்டே கொடுத்துட்டாங்க. கம்ப்ளீட்டாக நேற்று இரவு தாக்கல் நடத்துகிறாங்கன்ற ஒரு பிம்பமே வந்துருச்சு. ரொம்ப பரபரப்பாக இருந்தாங்க. பட் கடைசி நேரத்தில் அது வேறு விதமாக மாறி இருக்கிறது. ஸோ எந்தெந்த ஏரியாவில் மறுபடியும் ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க, பதற்றமான ஒரு சூழ்நிலையில் பாகிஸ்தானுக்குள்ளார மறுபடியும் வேறு ஒரு செய்தி பரவி கொண்டிருக்கிறது. அது உண்மையாக பொய்யான்னு பார்த்துடலாம். F-16 போர் விமானத்தை கொஞ்சம் தள்ளிட்டு போயிட்டாங்க, ஆட்டோவை தள்ளுற மாதிரின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னப்பா F-16 போர் விமானம் சாதாரணமாக, அதை போய் என்னமோ ஆட்டோவில் தள்ளுற மாதிரி தள்ளிட்டு போயிட்டாங்கன்னு ஊடகங்கள் வெளியிட்டிருக்காங்க. அதை கொஞ்சம் என்னென்னு அலசி பார்த்துடலாமே நம்ம. அது இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள், எல்லை பகுதியில் ஊடுருவல்கள், தாக்குதல்கள் எல்லாமே நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஸோ வீடியோக்குள்ள பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இந்த F-16 போர் விமானம் கடத்தினாங்களா இல்லையா, இன்னும் முக்கியமான தகவலை பார்க்க போகிறதுக்கு முன்பு ஒரு கேள்விகள் என் மனசுக்குள்ளேயும் சரி, என்னை பார்க்குற 2-3 பேரும் கேட்டாங்க. உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் இது எல்லா இடத்துலையும் சுற்றி வளைச்சி இந்த உலகத்தில் என்ன நம்ம புரிஞ்சிக்கலாம், என்ன சொல்ல வராங்க இந்த உலகத்தில் அப்படின்னும்போது, ஐயா உங்கள் பார்வையில் பாகிஸ்தான் இராணுவம் 2000 பேர்த்துக்கு மேலே ராஜினாமா பண்ணிட்டாங்க. உங்கள் பார்வையில் இல்லை, ஒட்டுமொத்தமாக யூடியூபர்ஸோட பார்வையில். அப்புறம் ஏற்கனவே பாகிஸ்தான் வெளுத்து போச்சு. இராணுவ அமைச்சர், இராணுவ ஜெனரல் நாட்டை விட்டு தப்பி ஓடிட்டார். பிரதமர் பைல்ஸ் கமுந்து படுத்துட்டுருக்கிறாரு. அவராலையும் முடியல, பேட்டியும் கொடுக்க வெளியே வரல. பாகிஸ்தான் பொருளாதாரம் அடியோட முடிஞ்சு போச்சு. S-400 நம்மக்கிட்ட S-400 ரஷ்யா கொடுத்த S-400 இருக்கிறதுனால அமெரிக்கா கொடுத்த F-16 கூட நம்ம எல்லை பகுதியில் வராது. ஏன்னா நம்ம அங்கே ட்ரையல் எடுத்து பார்த்துட்டோம். எங்கே அங்கே ரஷ்யா உக்ரைன் வாரில் கொஞ்சம் பேக் எடுத்துட்டாங்க. S-400 சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம எல்லை பகுதியில் வந்தாங்கன்னா சுட்டு தள்ளிடுவோம். S-400 ரேஞ்சரில் இல்லாத அளவுக்கு தள்ளி கொண்டு போயிட்டு கராச்சியில் கீழே, பாகிஸ்தானுக்கு கீழே, அதாவது இந்த ஏற்கனவே பாகிஸ்தான் மேப்பு கோழி மாதிரி தான் இருக்குன்னாங்க, அந்த முட்டை போகிற இடத்துல போயிட்டு வச்சுருக்காங்க. இவ்வளோ பலவீனமாக இருக்காங்க. நிறைய கதறிட்டு இருக்காங்க. நிறைய நாடுகளுக்கு போயிட்டு கெஞ்சிட்டு இருக்காங்க. ஐயா எங்களை இந்தியா அடிக்காமல் இருக்கிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்லாம் நிறையா சொல்லிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ ஒரு பலவீன நாடு ரொம்ப அடித்தாவே 2 நாள் 3 நாள் கூட தாங்க மாட்டாங்க. அங்கே சிந்து நதியில் நிறைய நீர் நிறுத்திட்டாங்க. அவ்வளோதான், மக்கள் அங்கே குடிக்க தண்ணி இல்லாமல் டெய்லியும் 1/2 லிட்டர் தண்ணி கூட இல்லாமல் அங்கே தடுமாறிட்டு இருக்காங்க. விவசாயம் அவ்வளோதான் முடிஞ்சு, தலைமையில துண்டை போட்டு உக்காந்துக்கிறாங்க. அப்போ இதுக்கப்புறம் பாகிஸ்தானில் இன்னும் வேறு என்னங்க இருக்குது? எல்லாமே முடிச்சிட்டோம். நம்ம எல்லை பகுதியில் வர முடியாது, தாக்குதலை நடத்த முடியாது, எது நடத்தினாலும் சுட்டு வீழ்த்திடுவோம். இன்னும் ஏன் தயக்கம்? எல்லாமே ஆல்மோஸ்ட் நம்ம சக்ஸஸ் பண்ணிட்டோமே. இப்போ என்ன இன்னொரு உலகம் என்ன அப்படின்னா, ஐயா இவங்க உலகத்தில் தான் அங்கே யுத்தம் நடந்துகிட்ருக்கு, நிச்சயமாக அங்கெல்லாம் நடக்கலை, வெறும் வாயிலே யூடியூப்பில் மட்டும்தான் யுத்தம் நடந்துகிட்ருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கேள்விகளும் அதற்கான பதில்களும் நான் நிறைய பார்த்துட்டு தான் இருக்கேன். நம்ம 2-3 ஆங்கிளில் பார்த்துடலாம். நம்ம ஒரு சில இடத்துல ஒரு சில இது ஓவர் ஹைப் இருக்கும். இன்னொன்று என்னென்னா, ஒரு போர் ஒரு சூழல் வரும்போது எடுத்தும் கவுத்துன்ற முடிவெல்லாம் எடுக்க முடியாதுங்க எப்போவுமே. ஏன்னா நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம், ஒரு நாடு போர் தொடங்குச்சு அப்படின்னா அது பொருளாதார சீரழிவுகளை ஏற்படுத்தி விடும். மறுபடியும் நம்ம 2-3 வருஷத்துக்கு பின்னோக்கி போயிடுவோம். இதெல்லாம் பார்த்து சூதானமாக கரெக்டாக எங்கே அடித்தா என்ன பண்ணலான்ற மாதிரியான யோசனை தான். ஏன்னா அமெரிக்கா காத்துட்ருக்காங்க. அமெரிக்கா இன்றைக்கி ஒரு வசனத்தை சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ஈரான் மீது பொருளாதார தடை போட்டாங்க. இனி ஈரான்கிட்ட எந்தெந்த நாடுகள் எண்ணெய் வாங்குறீங்களோ அவங்க மீது நாங்கள் பொருளாதார தடை போடுறோம், அவ்வளோதான், முடிச்சிடுவோம் கதையன்றாங்க. ஜேடி வேன்ஸ் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, யாருங்க, அமெரிக்காவோட துணை அதிபர் நம்ம நாட்டுக்கு வந்திருந்தார்ல, அவர் தான். அவர் வந்துட்டு போனதில் தான் இந்த பிரச்சனை, அப்போ தான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது. அவர் என்ன சொன்னார்னா, இந்தியா பொறுத்த வரைக்கும் காஷ்மீருடைய எல்லை பகுதியும், அதாவது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பகுதியும் மற்ற எல்லை பகுதியிலும் தீவிரவாத நிலைகள் மீது தாக்கல் நடத்துவதற்கு முழு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் அதிகமாக எஸ்கலேட் பண்ண வேண்டாம், தற்காத்து கொள்வதற்காக தற்காப்பு நடவடிக்கைக்காக எடுக்கலாம், ஆனால் அது மேற்கொண்டு அதிகமாக இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுடைய பார்வையில் அது கரெக்ட் அப்படின்னா, அப்போ 9/11 ஒரு தாக்குதலுக்கு நீங்கள் ஒட்டுமொத்த நாட்டையே சூறையாடினீங்களே, ஆப்கானிஸ்தானை ஒன்றுமே இல்லாமல் பண்ணிவிட்டு கடைசியில் உங்களுக்கு ஆதரவு அளித்தவங்களையும் அம்போன்னு கைவிட்டு நீங்கள் போயிட்டீங்க.
அது வேறு விஷயம். அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த இடத்துல வந்து அட்வைஸ் பண்ணலாமா? என்ன விதமான நாடகம் இது? ஒரு பக்கம் வந்து நாங்கள் அமைதி ஏற்படுத்துகிறோன்றீங்க, இன்னொரு பக்கம் நீங்கள் போர் புரிந்தால் உங்கள் கூடவே வரோம், முழு சப்போர்ட் கொடுக்குறேன்றீங்க, ஆயுதம் ஒரு பக்கம் இருக்குன்றீங்க. இவ்வளோ பேசுகிற நீங்கள் பாகிஸ்தானை வந்து ஒரே ஒரு நிமிஷத்தில் ஈஸியாக வழி கொண்டு வந்துடலாம். F-16 போர் விமானத்தை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, பேசி தான் நீங்கள் தீர்ப்பு கொண்டு வரணும், இல்லைன்னா நாங்கள் பொருளாதார தடை போட்டுருவோம், தீவிரவாத தாக்குதல் பண்ணதே நீங்கள் தான் அப்படின்னு அமெரிக்காவால் பாகிஸ்தான்கிட்ட நிர்பந்திக்க முடியும். ஆனால் பண்ணாங்களா? பண்ணலை. ஏன்னா அவங்களோட விருப்பம் அது. இந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இப்போ பிரிக்ஸ் கூட்டமைப்பில் நடக்க போகுதுங்க இந்த மாதத்தில். சவுத் ஆஃப்ரிக்கா பயங்கரமாக அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்தியா போகலை. இந்தியா வந்து இங்கே இருக்கக்கூடிய பரபரப்பான சூழ்நிலையில் நாங்கள் பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் அமெரிக்கா நினைக்கிற கனவு உலகத்துக்கு கரெக்டாக நம்ம என்ட்ரி ஆகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேருந்து நம்மளை பெரிய வைக்கிறாங்க. இப்போ அது நடந்துட்டு தான் இருக்குது. அது தெரிந்தோ தெரியாமலோ நம்ம விருப்பம் இருக்கோ இல்லையோ இந்த ஜியோ பாலிட்டிக்ஸில் அதை நடந்தே தீரும். இந்தியாவையும் சீனாவையும் பிரிப்பதற்கான இன்னொரு திட்டங்கள். ஸோ இதையெல்லாம் தாண்டி என்னெல்லாம் அனலைஸ் பண்ண முடியும், என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் அடுத்தடுத்த தாக்குதல் தொடங்குவாங்க. ஆனால் இன்று இரவாக இருக்கலாம், நாளை இரவாக இருக்கலாம், ஆனால் எப்போனாலும். ஆனால் இதே ஒரு வகையான போர் பதற்றம் தான், இதே ஒரு வகையான பொருளாதார சீரழிவுகள் தான். நான் ஏன் இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து வரும் ஆனால் வராது அப்படின்ற ஒரு டைலாக்கெல்லாம் போட்டிருந்தீங்க. ஒரு நிலப்பகுதியை பிடிக்கணும் அப்படின்னா அது பல வருஷம் ஆகிடும். அதுவும் குறிப்பாக பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை பிடிக்கணுன்னா கண்டிப்பாக எல்லாமே மலையும் மலை சார்ந்த பகுதியும் ஒவ்வொரு ஏரியாவும் உள்ளே நுழையணும். அப்படின்னா நம்ம உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்ல விரும்புகிறேன். நம்மளால் ஏன் இன்னுமே தீவிரவாதிகளை நெருங்க முடியல? ஏங்க? ஏன்னா அந்த தீவிரவாதிகள் சுட்டுட்டு போயிட்டு காட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டானுங்க. காட்டுக்குள்ளே வேட்டையாடி நெருங்கிறது ரொம்ப ரிஸ்க்கு. இப்போ தான் எண்ணெயை ஒரு சில குழு கொடுத்துருக்காங்க, நெருங்கிட்டோன்ற மாதிரி சொல்கிறாங்க. இத்தனை நாள் ஆச்சு, 22 நடந்தது, 8-10 நாள் ஆயிடுச்சு, இன்னும் நம்மளால் நெருங்க முடியல. 4 தீவிரவாதிகள் இருக்கும்போது. அப்படின்னா காட்டுக்குள்ளே ஒரு யுத்தம் நடக்கணும் அப்படின்னா எவ்வளோ ஆகும்? ஃபைனலாக நம்ம கன்க்ளூஷன் வரணும் அப்படின்னா இன்னும் ஏன் தயக்கம் அப்படின்ற இன்னொரு அடுத்தடுத்த கேள்விகள் மக்கள் மத்தியில் இருக்க தான் செய்யும். ஏன்னா அது மத்திய அரசாங்கம் சார்பாக கொடுக்கப்பட்ட பதில்கள் அந்த மாதிரி. தீவிரவாதிகள் கனவிலும் நினைக்காத கண்டிப்பாக நாங்கள் முடிக்க போகிறோன்ற மாதிரிலாம் நம்ம தரப்பில் வந்து பேசியிருக்கோம். நம்ம காங்கிரஸ் அரசாங்கம் முழு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க, நீங்கள் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை பிடிச்சிருங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எல்லா முழு உத்தரவும் கொடுத்துட்டாங்க. இனி யாரோட கையில் இருக்குது? மத்திய அரசோட கையில் இருக்குது. அதுக்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லியிருக்காங்க. ஆனால் நிகழ்வுகள் எல்லாமே எல்லை பகுதியில் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு. கூடிய விரைவில் இன்னும் 2-3 நாளில் தாக்குதல் மேபி இன்று இரவு ஒரு பருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே தென்படுகிறது. மறு வைத்த நபர்கள் கிட்டத்தட்ட வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம். நம்ம சரி, என்ன நடந்தது பாகிஸ்தானுக்குள்ளே? என்ன நடந்தது? இந்த டவுன் அப்படின்ற ஒரு பத்திரிக்கை என்ன போட்டாங்கன்னா, ஃபியர் மவுண்ட், F-16 செக்யூரிட்டி ஏர்கிராஃப்ட் வந்து தெஃப்ட், TTP தெகரிக்கிய தாலிபன்கள் நைஸாக ஓட்டிகிட்டு போயிட்டாங்கன்றாங்க. ஐயோ என்னப்பா இது, மாட்டு வண்டியும் இதையும் ஓட்டிகிட்டு போகிற மாதிரி சொல்கிறீங்க? சொல்லுங்கள். இதை பஸ்ஸு சாவி போட்டு வச்சுருந்தாங்க, பஸ்ஸை ஓட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு F-16 போர் விமானத்தை நீங்கள் ஓட்டிகிட்டு போகணும் அப்படின்னா அதை கற்றுக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? இப்போ சமீபத்தில் கூட உக்ரைன் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஆனால் உக்ரைன் பைலட்டுகள் வந்து அதை ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு 8 மாதம் ஆயிடுச்சு. ஒரு சில நாடுகள் 1 வருஷம் எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா அதில் லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குது. அங்கே உக்ரைன் வந்து வேறு மொழி, இது வந்து நம்ம இங்கிலீஷில் லேர்ன் பண்ணணும். இப்போ தெகரிக்கே தாலிபன்கள் அவங்க யார் இதை ஓட்டிகிட்டு போயிருப்பாங்க? ஏன்னா மொத்தமாக போய் சாவிப்பட்டால் போயிடுமா? இந்த ஒரு வீடியோ பதிவு கூட போட்டிருந்தாங்க, அப்படியே ஓட்டிகிட்டு போகிற பதிவு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி நிறைய எக்ஸ் தளத்துலையும் பார்த்தேன், ஃபேஸ்புக்கில் நிறைய இடத்துல பார்த்தேன். இது பரபரப்பாக போயிட்டு இருந்தது. கேள்வி கூட என்கிட்ட நிறைய பேர் வந்து அனுப்பியிருந்தாங்க, மெயிலையும் மற்றதுலையும். என்னது, தெகரிக்கிய தாலிபன்கள் F-16 போர் விமானத்தை கடத்திட்டு போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் கிராக் சொல்லிட்டாரு. கிராக் வந்து என்ன சொன்னாருன்னா, அனலைஸ் பண்ணிவிட்டு சோசியல் மீடியாவிலையும் மற்ற இடத்துலையும் பரவிட்டுருக்கு. இது என்னுடைய பார்வையில், அதாவது அவரோட பார்வையில், கிராக்கோட பார்வையில் இது வந்து ஃபேக்காக இருக்குமோ அப்படின்னு தோணுது. அவ்வளோ சீக்கிரம் F-16 விமானத்தை வந்து ஒரு 2 வீலரையோ மாட்டு வண்டியோ ஓட்டிகிட்டு போகிற மாதிரிலாம் ஓட்டிகிட்டு போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் பரபரப்புக்கு மஞ்சமில்லை. இந்த மாதிரி நேரத்தில் வந்து இந்த மாதிரி தகவல் வரதான் செய்யும். பட் இதை வந்து நீங்கள் ரொம்ப உறுதியாக எடுத்துக்காதீங்க. அது ஒரு நம்ம இப்போது நிலைமைக்கு ஃபேக்குன்னே வச்சுக்கலாம். ஆனால் தெகரிக்கே தாலிபன்கள் அந்த நேற்றே நான் சொன்னேன் உங்களுக்கு, நார்த் வசிரிஸ்தான் அப்படின்ற பகுதியில் பிடிச்சிட்டாங்கன்னு சொன்னோம் இல்லையா?
அதை தாண்டி மற்ற பகுதிக்குள்ளார பெரிய அளவுக்கான வீரர்கள் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்காங்க. பாகிஸ்தானுக்குள்ளே தாக்கல் நடத்துவதற்கு வந்துட்டு தான் இருக்காங்க. நம்ம இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பாகிஸ்தானுடைய இமாம் ஒருத்தர் மௌலானா ஃபசல் அல் ரஹ்மான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல்ல பாகிஸ்தான் அரசாங்கம் புரிஞ்சுக்கணும். அரசாங்கம் அந்த இந்தியா பாகிஸ்தான் காஷ்மீர் விஷயத்தை விட நம்ம ஆப்கானிஸ்தான் தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. பவுண்டரி லைனை வந்து கரெக்ட் பண்ணுங்கள். இங்கே நம்ம அங்கே நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை, நம்ம தள்ளி நின்று ஏதோ ஒரு இதில் கூட ஹேண்டில் பண்ணலாம். ஆனால் நம்மளுக்கு மிக சீரியஸான ரிஸ்க் எங்கே இருக்குன்னா ஆப்கானிஸ்தானில் கிட்ட தான் இருக்குது. நம்ம அங்கே நோக்கி போனோம் அப்படின்னா நம்ம இங்கே இழந்துருவோம். அதை பாகிஸ்தான் அரசாங்கம் உணர்றதா இல்லையா அப்படின்றது வெளிப்படையாக வந்து கோரிக்கை வச்சுருந்தாங்க. பாகிஸ்தானுக்குள்ளார குறிப்பாக கராச்சி, லாகூர் போன்ற பகுதியெலாம் வந்து ரெட் சைரன் அப்படின்னா ஆல்மோஸ்ட்டு சிவப்பு ரெட் அலர்ட்டே கொடுத்துட்டாங்க. யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம், எந்த சூழ்நிலையிலும் வர வேண்டாம், வெளியில் எந்த சத்தம் வந்தாலும் வரக்கூடாதுன்ற மாதிரிலாம் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. நீங்கள் இந்த பகுதியை பார்க்குறீங்கல்ல, இந்த பகுதியில் பாருங்கள், இஸ்லாமாபாத்தை சுற்றி எந்த விமானங்கள் எதுவுமே இல்லை, அப்படியே கம்ப்ளீட்டாக எம்டியாக இருக்குது. ஜம்மு காஷ்மீர் சைடு இஸ்லாமாபாத்தும் சரி. ஏன் அப்படின்னா நேற்று இரவு ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணாங்க, அப்புறம் ஒரு சில காரணங்களுக்காக ஹோல்டு பண்ணிட்டாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லாகூர் வந்து ஆல்மோஸ்ட் பதற்ற நிலை தான். நேற்று இன்னொரு சம்பவம் கூட நடந்தது. தாயிலிருந்து ஒரு விமானம், தாய்லாந்துலேருந்து ஒரு விமானம் ஒன்று வந்தது. அந்த விமானம் பாருங்கள், நேற்று டெல்லியில் கூட சரியான மழைங்க நேற்று இரவு. இன்னும் அந்த ஃப்ளட்டு வந்து இருந்துட்டு தான் இருக்குது. இந்த மழை நிறைய தண்டர்ஸ்டோம், அதாவது மின்னல்லாம் அடிச்சிருக்குல்ல, அதனால் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு பஞ்சாபில் ரவுண்ட் அடிச்சிருக்கு. பஞ்சாபில் ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே டைரெக்டாக அவங்க போகலை, அங்கேயும் எல்லை பயில ஒரு ரவுண்ட் அடிச்சு அதுக்கப்புறம் லாகூரில் போய் இறங்கியிருக்காங்க. ஆக்சுவலாக தாய் விமானத்துக்கு வந்து அலோடு போயிருக்காங்க அவங்க. இதுவே என்ன ஃபஸ்ட்டு சந்தேகமாக பார்த்தாங்கன்னா, அடடே இது என்ன உழவு வேலை பார்க்குற மாதிரி இங்கே ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கேன்ற மாதிரிலாம் பெரிய விமர்சனம் உள்ளாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் ஒரு சில விளக்கங்களும் கொடுக்கப்பட்டது. ஸோ நம்ம இன்ன வரைக்கும் தடை விதித்தது பாகிஸ்தானுடைய விமானங்களுக்கு மட்டும்தான் அப்படின்றது இன்னும் சொல்கிறேன். எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய பதற்றங்களை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, தொடர்ந்து அங்கே ராஜஸ்தானுடைய எல்லை பகுதியில் ஒரு சில பதற்றமான ஒரு சூழ்நிலை இருக்க தான் செய்யுது. இராணுவ முகாம்கள் அங்கங்கே வந்து மருத்துவ முகாம்களும் நடத்தப்பட்டிருக்கிறது. ஏன்னா நம்ம போர் சூழல்னு வரும்போது அந்த ஏரியா மக்களோட நட்புறவை பேண வேண்டும், அதுதான் முதல் ஸ்டெப்பு. ஏன்னா அந்த மக்களோட ஒத்துழைப்பு ரொம்ப ரொம்ப அவசியம் நம்மளுக்கு. அதனால் அங்கே இராணுவ முகாம்கள் மீதிலாம் வந்து நடத்தியிருக்காங்க. இதில் அந்த காலிஸ்தான் பிரிவினைவாதி இருக்கான் இல்லையா, அவன் வந்து என்ன சொல்லிட்டான்னா, ராஜஸ்தான் பகுதியிலும் சரி இல்லை பஞ்சாப் பகுதியிலும் சரி, நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய யார் பாகிஸ்தான் டிவியில் தோணி இந்த சிங் பண்ணும் காலிஸ்தான் பிரிவினைவாதி பண்ணும் இருக்காங்களா, அவன் இந்த ஆடியோ போட்டு என்ன சொல்லிட்டாருன்னா, இங்கே பாருங்கள் யாரெல்லாம் அங்கே இந்தியாவுடைய ட்ரூப் எந்தெந்த ஏரியா பகுதியில் எங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சும்மா ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் லொக்கேஷனை மட்டும் நீங்கள் அனுப்புனீங்கன்னா போதும், உங்களுக்கு சிறந்த முறையில் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறவங்களுக்கு 11 மில்லியனுக்கு மேலே உங்களுக்கெல்லாம் கோடிக்கணக்கில் பரிசு கொடுக்குறேன், சாப்பிடுங்க. நம்மளுக்கு தேவை இந்தியா எங்கே நகருது எங்கே வருதுன்றதுனால தான். பஞ்சாப்லேயும் சரி ராஜஸ்தான்லையும் சரி அடின்னு இந்திய இராணுவத்தை அடிக்கணும், நான் பாகிஸ்தானுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்குறோம். அப்போ உளவு வேலை பார்ப்பதற்காக மக்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க. நல்லா நோட் பண்ணுங்கள், உளவு வேலை பார்ப்பதற்காக. ஏன்னா ஒரு சிலர் வந்து ஆர்வ கோளாறுல இன்னுமே நம்மளுடைய இராணுவம் எங்கேயாவது போச்சு அப்படின்னா அது ஃபோட்டோ எடுக்கிறதோ மற்றது எடுக்கிறதோ அனுப்புகிறாங்க. ஒரு சில வீடியோ வரதான் செய்யுது, அதை கொஞ்சம் நிறுத்துங்க. ஏன்னா இன்றைக்கி ஒருத்தர் கைது பண்ணியிருக்காங்க ராஜஸ்தானில், ஜெய்சல்மார் பகுதியில் பாகிஸ்தான் உளவாளியான பதன் கான் 2019 இந்த நம்ம பக்கம் வந்திருக்கான். வந்து அப்படி இப்படின்னு இருந்துட்டு இங்கே ஒரு சில உழவு வேலைலாம் பார்த்துருக்கான். அதனால் அவனை டாக்டர் இங்கே என்ன பண்ணுற சொல்ல கழுத்தை பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டாங்க. வந்து பிடிச்சி அவனுடைய இமேஜஸ் எல்லாம் செக் பண்ணும்போது ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் அனுப்பியிருக்கான்ற அடிப்படையில் கைது செஞ்சு வச்சுருக்காங்க. பஞ்சாபினுடைய எல்லை பகுதியிலும் வந்து ஒரு சில ட்ரோன் உள்ளே வந்ததாகவும் அது இந்தியா சுட்டு வீழ்த்ததாகவும் வந்து இன்றைய செய்தி குறிப்புகள் வந்து பெரிய அளவுக்கு தெரிவித்திருக்கிறது. ராஜஸ்தானுடைய எல்லை பகுதியில் ஆல்மோஸ்ட் சீக்கிரம் அறுவடைகள்லாம் முடிக்கப்பட்டு வெளியேறுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்தியானுடைய போர் விமானம் உத்தரப்பிரதேசனுடைய கங்கா எக்ஸ்பிரஸ் இருக்கு இல்லையா, அதில் அவசர காலத்தில் தரையிறங்கி ஏற முடியுமா அப்படின்றத செக் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தான்லேருந்து வரக்கூடிய மிரட்டல்கள் இன்னும் இருக்குதா அப்படின்னா மிகப்பெரிய மிரட்டலாக இருக்க தான் செய்யுது. மறுபடியும் இந்த பிலாவல் பூட்டோ வந்து ஒரு அவங்க கட்சி சார்பாக கூட்டத்தில் பேசும்போது இந்தியாவுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்கிறாரு. சிந்து நதி நீரை மட்டும் திறந்து விடலை அப்படின்னா எப்படி திறந்து விட முடியும், எப்படி அந்த பகுதியில் கைப்பற்ற முடியும், யாரை எங்களால் கைது பண்ண முடியுன்றது எங்களுக்கு தெரியும். இந்தியாவுக்கு இது கடைசி எச்சரிக்கை. கைது நடவடிக்க வேண்டுமா இல்லை பயந்து சிந்து நதியை வெளியிட வருவீங்களா, அவளை திறந்து விட போறீங்களா, இதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்கன்றாங்க. ஏன்னா பயங்கரமான ஆளாட்டுக்குது இந்த பிலாவல் பூட்டோ வந்து அவர் பேசுகிற பேச்சிலே
அப்படியே அந்த சவுண்டுலேயே போயிட்டு அந்த சிந்து நதியினுடைய கேட்டு திறந்துற போல அந்த அளவுக்கு வெறிப்படுத்தி வேகையாக பேசுகிறாரு. அங்கே கூட இருக்கிற கூட்டத்தெல்லாம் கத்துறாங்க, தலைவா வா தலைவா வா தலைவா, நீ தான் உண்மையை பேசியிருக்கிறன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஐயா, இந்த மாதிரி தலைவர்கள்லாம் வந்து பேசுவாங்க. ஆனால் யதார்த்தம் என்னென்னா கொஞ்ச நேரம் கழிச்சு 2 மணி நேரம் கழிச்சு தலைவரே இது மாதிரி பேசுனீங்களே வாங்க அந்த எல்லை பகுதியில் நம்மளே உள்ளே போகலான்னா, ஓ ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பேசுனியா நிஜமாக கூப்பிட்றேன்னு சொல்கிற ஆளுங்க தான் அவங்க எல்லாமே. நேற்று பாகிஸ்தான் இராணுவத்திலேருந்து ஒரு சில நபர்கள், அப்புறம் துணை பிரதமர், அப்புறம் பிரதமர் அட்வைசர் எல்லாமே செய்தியாளர்லாம் சந்திக்கிறாங்க அந்த பதற்றமான ஒரு சூழ்நிலை. அப்போ கேட்டார் பாரு ஒரு கேள்வி செய்தியாளர் வந்து, ஐயா ஒரு போர் பதற்றமான ஒரு சூழ்நிலை, மக்களோடு மக்களாக இருந்து மக்களுக்கு வந்து பெரிய அளவுக்கான கேள்விகளுக்கு சந்தேகங்களுக்கு விடையளிக்கக்கூடிய மிக முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் 2 பேர் தான். ஒன்று இராணுவ ஜெனரல், இன்னொன்று பிரதமர். அவங்க 2 பேருமே இல்லை அப்படின்றது வந்து இங்கே வெளிப்படையாகவே தெரியுது. இதுவே நம்ம ஏதோ இருக்கமா இருக்குது. இதனுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொன்னது வந்து ஒரு குட் கொஷின், இந்த கொஷினுக்கு நாங்கள் அப்புறம் ஆன்சர் பண்ணுறோன்னு இருக்காங்க. ஒருவேளை அவங்க சொல்ல முடியல, ஐயா ஒரு பைல்ஸ் ஆப்ரேஷனில் கலந்து படுத்துட்டு இருக்கிறாருன்னு அவரால் சொல்ல முடியலன்னு நினைக்கிறேன் நான். இன்னொன்னா பாகிஸ்தான் பல்ஜிஸ்தான் பகுதியில் நேற்று வீரர்கள் அனுப்பியிருக்காங்க, கொஞ்சம் சேரும் சகதியில் மாட்டிக்கிட்ட பதிவு கூட கிடைச்சிருக்கு, அதுக்கோட லொக்கேஷன் கூட கிடைச்சிருக்கு நம்மளுக்கு. அதனுடைய பதிவுகளை பாருங்கள் நீங்கள். கில்ஜித் பல்ஜிஸ்தான் பகுதியில் அங்கேயும் போயிட்டு இராணுவர்கள் போய் நிற்கிறாங்க இப்போ தாக்கல் நடத்துவதற்காக. அதனுடைய பதிவுகள் நம்மளுக்கு கிடைத்திருக்கு. நம்ம ஒரு வாரத்துக்கு முன்பு போட்டிருந்தோம், ஹமாஸினுடைய ஃப்ரண்ட் ரன்னர் ஈரானுடைய மிகப்பெரிய பொறுப்பாளர் காலித் அல் குராமி அவர்கள் பிப்ரவரி 5, 2025 அங்கே, அதாவது காஷ்மீருக்கு எதிரான நடவடிக்கையில் ஃப்ரீ காஷ்மீர் முழக்கத்துக்கு அந்த இயக்கத்துக்கும் வந்து பெரிய அளவு கலந்துக்கிட்டார்ன்ற பதிவு நான் சொல்லியிருந்தேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ வெளியே வருதுங்க. இந்த வீடியோ பதிவு கூட இன்றைக்கி ஒரு சில ஊடகங்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க, பார்க்கலாம். நம்ம ஒரு வாரத்துக்கு முன்பே சொல்லிட்டோம், இதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு பதிவாக வெளியே வரும்னு நினைக்கிறேன் நான். பாகிஸ்தானியர்கள் அந்த வீடியோ பதிவு பக்கத்தில் பார்த்துட்டே இருங்க, அடுத்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. பாகிஸ்தானியர்கள் வந்து குறிப்பாக வெளியேறதுக்கு இந்தியா சொன்னாங்கல்ல, ஒரு 2-3 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சரி இருக்கிற சுச்சுவேஷன் ரொம்ப மோசமாக இருக்குது, ஏன்னா நாடு கடத்தினாலும் அவங்களும் வேண்டான்றாங்க, அதனால் நீங்களே வெளியேறிடுங்கன்னு இன்னும் 2 நாள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்திய இராணுவத்தில் மீண்டும் துருவ் வகையான ஹெலிகாப்டர் வந்து இணைந்திருக்கிறது. ஏற்கனவே அது ஒரு சில பிரச்சனைலாம் நிறுத்தி வச்சுருந்தாங்க. இப்போ டிஃபெக்ட் இன்வெஸ்டிகேஷன் கமிட்டி என்ன சொல்லிட்டாங்கன்னா, நோ இப்போ வந்து சரியான முறையில் பயன்படுத்தலான்னு ஆய்வுக்கு பின்பு இதை வந்து ஓகே சொல்லியிருக்காங்க. இது இங்கே இருக்கக்கூடிய செய்திகள். இது ஃபைனலாக ஒரு சில செய்திகளோடு முடிக்கலாம். நம்ம காஷ்மீர் பகுதியில், குறிப்பாக காஷ்மீர் பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள்லாம் போராட்டம் பண்ணுறாங்க. இந்த ஹோல்சேல் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களாம் போராட்டம் பண்ணுறாங்க, ஐயா நீங்கள் தடை விதிக்கிறதா இருந்தால் எல்லாத்தையும் தடை விதிங்க. இன்னுமே எங்கே ஹோல்சேல் மார்க்கெட்டுக்கு பாகிஸ்தானுடைய இது வெங்காயம் இது எல்லாமே வந்துட்டு தான் இருக்குது. தடை விதிக்கிறதா இருந்தால் எல்லாத்தையும் விதிங்க, 1-2 அரைக்குறையாலாம் விதிக்காதீங்க, முழுசாக விதிங்கன்றாங்க. அப்போ நோட் திஸ் பாயிண்ட் யுவரான, இன்னும் வெங்காயமும் மற்ற பொருட்களும் வந்துட்டு தாங்க இருக்குது. நம்ம இதை நேற்று கூட சொல்லியிருந்தோம். நம்ம இன்றைக்கி அவங்க உறுதிப்படுத்தியிருக்காங்க. காஷ்மீரில் இருக்கக்கூடிய அவங்க மக்கள் வந்து பெரிய அளவு போராட்டம் பண்ணியிருக்காங்க. வேண்டாம் இனி பாகிஸ்தான்கிட்ட ஒரு சின்ன பூண்டும் வேண்டாம், ஒரு வெங்காயமும் வேண்டாம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு பதிவு என்னென்னா, அங்கே பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் ஒரு சில மதராசுகள் அப்படின்னா அந்த பள்ளிக்கூடங்கள் மாதிரி இயங்குது இல்லையா, அதெல்லாம் வந்து இப்போதைக்கு க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்க. ஏன்னா போர் பதற்றமான ஒரு சூழ்நிலை இருக்குது, அதனால் க்ளோஸ் பண்ணுங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், இன்றைக்கு ஒரு அளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன். அடுத்த அப்டேட் உங்களுக்கு பண்ணுறேன் நான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.